ஆர்கிடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்கறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு 4-5 ஆண்டுகளாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் தனித்தனியா என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கம்பராமாயணம்னா அதுல கடைசி ஒரு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. கம்பராமாயணத்துல இருந்து ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லயும் 4-5 கேள்விகள் கம்பல்சரியா என்ன செய்யுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. இதுல நாங்க ஒரு 85 கேள்விகளை தொகுத்து வச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கேள்விகள். கம்பராமாயணம் படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் பாக்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ கம்பராமாயணத்துல கம்பர் தன்னோட எழுதின இந்த ராமாயணத்துக்கு கிட்ட பேர் ராமாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வடமொழியில வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணத்தை தழுவி ஏற்றப்பட்ட ஒரு வழி நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இது கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கம்பன் பாடிய கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். இப்ப முதல் கேள்வி, கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க, கம்பர். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி அப்படின்னா புகழப்படுறவர் யார் அப்படின்னா கம்பர். கம்பர் எழுதினதான் கம்பராமாயணம். அவர் எழுதின நூலுக்கு ராமாவதாரம் தான் பேர் வச்சிருப்பாரு. சிறப்பு கருதி அவங்க கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராமாயணத்துல கம்பர் எழுதாத காண்டம். கம்பராமாயணத்துல மொத்தம் 6 காண்டங்கள். முதல்ல ராமனின், அதாவது பெருமாளினுடைய ஒரு அவதாரமான அந்த ராமாவதாரத்தை பத்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நூல் தான் என்னது அப்படின்னா இந்த கம்பராமாயணம். இதுல 6 காண்டங்கள் இருக்கும். முதலாவது பாலகாண்டம், ராமனினுடைய அந்த இளமை பருவத்தை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து அவர் அயோத்தியினுடைய அரசனாக முடிசூடப்படுறதுல இருந்து காடு போற வரைக்கும் சொல்லக்கூடியது அயோத்தியா காண்டம். அதாவது அவர் முடிசூட மாட்டாரு, அயோத்திக்கு அரசனாக அவர் தசரதன் என்ன செய்வார் அப்படின்னா முடிசூட்டன்னு நினைப்பாரு. அந்த நினைக்கிறதுல இருந்து அவர் காடு போற வரைக்கும் இருக்கக்கூடியது அயோத்தியா காண்டம். மூணாவது அவர் காடு போயிருவாரு, 14 ஆண்டுகள் வனவாசம் போறது ஆரண்ய காண்டம். அடுத்துதான் அப்ப காட்டுக்குள்ள போகும்போது சீதை கடத்தப்பட்டுருவாங்க. அப்ப அவங்கள தேடி வானர குலங்களினுடைய உதவியை தேடி கிட்கிந்தைக்கு போவார், இலங்கைக்கு. அப்ப அது கிட்கிந்தை காண்டம். அங்க அனுமனுடைய ஒரு அறிமுகம் கிடைக்குது. அனுமன் தான் அதுல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலேயே பிடிக்கிறாரு. அவருக்கு இன்னொரு பேர் சுந்தரன். அப்ப சுந்தர காண்டம். அடுத்து 6வதா யுத்தம் நடக்குது, அது யுத்த காண்டம். இது கூட நம்ம ஒரு பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கு, கும்பகர்ண வதைப்படலம் அப்படின்னு சொல்லி. உறங்குகின்ற கும்பகர்ணா உந்தன் மாய வாழ்வெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அப்ப பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிண்டா காண்டம், சுந்தர காண்டம். 7வதா ஒரு காண்டம் இருக்கு, உத்தர காண்டம். அதை இவர் எழுதல, கம்பர் எழுதல. கம்பராமாயணத்துல 6 காண்டம் தான். அந்த 7வது காண்டமான உத்தர காண்டத்தை எழுதினது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதினது ஒட்டக்கூத்தர். இப்ப நான் கம்பராமாயணத்துல ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எதுன்னு கேக்குறாங்க, உத்தரகாண்டம். அடுத்து ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னு. அதாவது என்ன செய்யறாரு அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போயிருவாரு. பரதன் இதை திருப்பி வந்தோடனே கேள்விப்பட்டு ராமன் காடாண்டு நான் ஆடாளவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தன் அண்ணனை கூட்டிட்டு வர்றதுக்காக காட்டுக்கு வருவாரு. பெரிய படைகளோட வருவாரு, அவர் யானை படை எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டே வருவாரு. அப்ப இதை பார்க்கக்கூடிய குகன் வேட்டுவ தலைவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்மளை தாண்டி போய் ராமனை ஜெயிச்சுட்டு இவன் கொண்டுட்டு போயிடலாம் நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆழ நெடுந்திர யாரு கடந்து இவர் போவாரோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த ஆறுகள், அந்த கங்கை கரையில இருக்கக்கூடிய துறைகளுக்கெல்லாம் தலைவனே அவன் தான். என்னை தாண்டி அவர் போயிடுவாரா? வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளம், வில் விடுறதுல சிறந்தவன். அப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கங்கை திரையோட தலைவனா இருக்கக்கூடிய என்னை வேலை நெடும்படை அப்படின்னா வேளம்னா யானை, இந்த யானைப்படை பார்த்து நான் பயந்துருவனா அப்படின்றதுதான் அந்த வார்த்தை வரும். ஏழமை வேடன் இறந்திலன், அதாவது தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லன்றோ அப்படின்னு சொல்லுவாரு. உன்னோட சேர்த்து நாங்க சகோதரர்கள் 5 பேரு, நீ என் தோழன் மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி ராமன் சொன்ன சொல்லு ஒரு பெரிய சொல்லல் கிடையாதா? அப்படிப்பட்ட சொல்லுக்கு நான் என் உயிரையே கொடுப்பேன்ல. அப்படி நான் செய்யலன்னா ஏழமை வேடன் இறந்திலன் என்றனே ஏசாரோ, இந்த வேடன் இருந்தான்னா செத்து போனானா 4 பேர் என்னை பழிக்க மாட்டாங்களா அப்படின்னு யாரு குகன் சொன்னதாக ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கும். யார பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா பரதனை எதிர்க்கிறத பத்தி சொல்லியிருப்பாரு. அப்போ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனே ஏசாரோ அப்படின்ற வரிகளை இயம்பியவர்னா சொன்னவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க, குகன். அடுத்து கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். அவர் வச்ச பேரு ராமாவதாரம் தான். கம்பரினுடைய சிறப்பு கருதி அது கம்பராமாயணம்னு பேர் வந்துருச்சு. கம்பராமாயணத்துல 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னு குறிப்பிடப்படுறவர் யார்? அம்பினா படகு, தோணி, அந்த சிறிய ஒரு ஆற்று பகுதிகளில் போகக்கூடிய ஒரு காலம், கப்பல் காலம் மாதிரி. அப்ப 1000 அம்பிகளுக்கு நாயகன் என குறிப்பிடப்படுறவர் யார் அப்படின்னா குகன், வேட்டுவ தலைவன். இவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாறை போன்ற உடலும் பஞ்சு உள்ளமும் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகுடையான் அப்படின்னு வர்ணிச்சது யார் அப்படின்னு கேக்குறாங்க, கம்பர். இது யார பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ராமனினுடைய
அழக வந்து வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு. அவனுடைய நிறமானது மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு வர்ணிச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்துல கம்பர் தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவரை வர்ணிச்சிருப்பாரு. அடுத்ததா கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. கோசலை. கோசலையினுடைய மகன்தா ராமன், கைகையினுடைய மகன்தா யார் அப்படின்னா பரதன். அப்ப இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, நீ நாடாளலையா, நீ இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராமன் சொல்லுவாரு, இல்ல பரதன் தான் நாடாள போறான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு ராமனினுடைய தாய் சொல்லுவாங்க, ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தான், குறைவில்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கூற்று இடம் யார் சொன்னது அப்படின்னு கேட்டா கோசலை சொன்ன ஒரு கூற்று. அடுத்து கூற்று 1, ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. இரண்டாவது கூற்று, ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஏறெழுபதுன்றது 11 கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது, கம்ப ராமாயணம்ட்டாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 10 பாட்டும் எடுத்தொகை மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் வரும், கம்பராமாயணம் அதுல வராது. அப்ப முதல் கூற்று அப்படின்றது தப்பு. இரண்டாவது கூற்று, ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை விளக்கம், இதெல்லாம் சரஸ்வதி இந்த இதெல்லாம் கம்பர் பாடிய நூல்கள். அப்ப இரண்டாவது கூற்று சரி. அப்ப கூற்று 2 மட்டும் என்னது அப்படின்னா சரி. அடுத்து, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து, டேஷ் திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவரோட பேரே திருமணம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். அவர் திருமணம் செல்வகேசவராயர். அவரால் தமிழுக்கு கதியாதவர் இருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிடப்படுறது யார் அப்படின்னா கம்பரும் திருவள்ளுவரும். கால்டுவல் சொல்லுவாரு, உலக நாகரிகங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சுனாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தா அதை நம்ம புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு கால்டுவல் சொல்லுவாரு. அதே வார்த்தையை தான் இந்த திருமணம் செல்வகேசவராயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழுக்கு கதியாவர் 2 பேரு. யார் யார் அப்படின்னா கம்பராமாயணம் தந்த கம்பரும், திருக்குறள் தந்த திருவள்ளுவரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கூற்று 1, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டுல அமைஞ்சிருக்கு. கூற்று 2, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்த ஒரு புலவர். இது ரெண்டுமே என்னது அப்படின்னா சரியான கூற்று தான். கம்பர் என்ன செய்யறாரு அப்படின்னா தேரெழுந்தூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர், ஒரு சோழ நாட்டுக்காரர். திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்ற வள்ளலை ஆதரிச்சிருப்பாரு. அதாவது கம்பர் வந்து திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்றவரை ஆதரிச்சிருப்பாரு. இவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துல வாழ்ந்த ஒரு புலவர். அவருக்காக அந்த குலோத்துங்கனுக்காக ஒரு யானை வாங்க போகும்போது என்ன செய்வார் அப்படின்னா இறைவனால் என்ன செய்யப்படுற ஆட்கொள்ளப்பட்டிருப்பாரு. 2ஆம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா கம்பர். தேரெழுந்தூர் கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். 2 கூற்றுமே என்னது அப்படின்னா சரியான கூற்று. அடுத்து, கம்பராமாயணத்துல துன்புள்ளதெனின் சுகம் உள்ளது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ராமன் வந்து அயோத்திய காண்டத்துல இருந்து, அதாவது அயோத்தியின் அரசனாக முடிசூடப்பட தீர்மானிச்சதுல இருந்து அவன் வந்து காடாளனும் அப்படின்னு முடிவு செய்யப்படுறது வரைக்கும் அயோத்தியா காண்டம். அப்ப அயோத்தியை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த கங்கை படகுத்துறையை தாண்டி தான் என்ன செய்யணும் அப்படின்னா காட்டுக்குள்ள போகணும். அப்படி போகும்போது அந்த வேட்டுவ தலைவன் குகன் என்ன செய்வார் அப்படின்னா அவரை பிரிஞ்சு போறதை நினைச்சு வருத்தப்படும் போது, இப்ப துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா பின்னாடி என்ன இருக்கு, இன்பமும் இருக்கு அப்படிங்கிற வார்த்தைய ராமன் வந்து யார்கிட்ட சொல்வாரு அப்படின்னா குகன்கிட்ட சொல்வாரு. அப்ப கம்பராமாயணத்தில் துன்புள்ளதெனின் அன்றோ சுகம் உள்ளது என கூறுபவர் யார் அப்படின்னா ராமன். யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா குகனை பார்த்து சொல்றாரு. கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். குகன் வந்து கங்கை கரையினுடைய ஒரு படகுத்துறை தலைவன். அப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கங்கை படலம். அப்ப கம்பராமாயணத்துல குகன் இருக்கக்கூடிய படலத்துக்கு குகப்படலம்னு பேரு, கங்கை படலம்னு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்து, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்ற பெருமைப்படுறவர் யார்? கம்பன் இசைக்கக்கூடிய கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்படக்கூடியவர் யார் அப்படின்னா பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கக்கூடிய காண்டம் எது அப்படின்னா சுந்தர காண்டம். சுந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அனுமன். அதாவது கிட்கிந்தேல போய் வானர தலைவர்களான சுக்ரீவன் இவங்களோட உதவியெல்லாம் பெற்றுருவாரு. இந்த அனுமன் தான் என்ன செய்வார் அப்படின்னா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவுவார். அவருக்கு இன்னொரு பேரு சுந்தரன் அப்படின்னு பேரு இருக்கு. அதே மாதிரி சுந்தர காண்டத்துல அனுமனை சிறிய திருவடிம்பாங்க. சிறிய திருவடி என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க அனுமன். அப்போ கம்பராமாயணத்தில் அனுமனினுடைய தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கக்கூடிய காண்டம் 6 காண்டம் சொன்னோம். அதுல எந்த காண்டம் அப்படின்னா சுந்தர காண்டம். யுத்த காண்டம் அப்படின்றது கடைசியில இருக்கக்கூடிய காண்டம். ஆரண்ய காண்டம்ன்றது அவர் காட்டு பகுதியில் அந்த வனவாசம் செய்யக்கூடியது. ஆரண்யம்னா காடு. கிட்கிந்தை அப்படின்னு சொல்லும் போது இலங்கைக்கு தேடி போவாரு. கிட்கிந்தைக்கு வானர தலைவர்களுடைய உதவியை தேடி போவார். அதான் கிட்கிந்தை காண்டம். அடுத்து, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், கம்பர் தேரெழுந்தூர்ல பிறந்தவர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதின்னு கொடுத்திருக்காங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், சீதகாதி கிடையாது.
சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். 4வது கூற்று, இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு, குமரகுருபரர் வாழ்ந்த காலத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா அந்த கம்பர். இது வந்து உமர் புலவரை ஆதரித்தவர் தான் யார் அப்படின்னா வள்ளல் சீதகாதி. அப்ப 2வது ஆப்ஷன் என்னது அப்படின்னா தப்பு. கூற்று 2 வந்து என்னது அப்படின்னா தவறானது. அப்ப தேரெழுந்தூர் கம்பர், சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர், சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இதெல்லாம் இவருடைய நூல்கள் தான். இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த போர் பேரடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் செறிந்தன்ன நிறத்தினன். இக்கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேக்குறாங்க. துடியன், துடி அப்படின்ற பறைக்கருவியை இசைக்கக்கூடிய ஒருவன், நாயினன் நிறைய வேட்டை நாய்களை வைத்திருக்கக்கூடியவன், தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அப்படின்னா தோல் செருப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய போர் வீரன் மாதிரி இருக்கக்கூடியவன், அல் செறிந்து அன்ன நிறத்தினன். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா அல் செறிந்து அன்ன நிறத்தினன். அந்த தாவை பிரிச்சோம்னா இத்து கூட்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. அல் செறிந்து அன்ன நிறத்தினன் அப்படின்னா இரவை போன்ற, அல்லுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இரவு போன்ற இருண்ட நிறத்தவன், கருப்பா இருப்பான், தோல் செருப்பு போட்டிருப்பான். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா துடி அப்படின்ற ஒரு இசைக்கருவி, அதாவது பறைக்கருவி இசைக்கக்கூடியவனாக இருப்பான். நாயினன் நிறைய நாய்களை வளர்த்திருக்கக்கூடியவன். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரடியன், பெரிய ஒரு நிறைய நாய்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் மாதிரி காட்சியளிக்கக்கூடியவன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு உரியவன் யார் அப்படின்னா குகன், வேட்டுவ தலைவன் குகன். அதனாலதான் அந்த நாய்களை வேட்டை நாய்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப துடியன், நாயினன், தோல் செறிப்பு ஆர்த்த பேரடியன், அல் செறிந்த அன்ன நிறத்தினன், அல்லுனா இரவு மாதிரி இருண்ட நிறத்தினன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த உருவத்தை வர்ணிக்கக்கூடியது யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேட்டுவ தலைவனான குகனை சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு கதி என போற்றப்படக்கூடிய 2 நூல்கள், திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாணி இவ்வரை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலை உருவி மண் உருவி மரம் உருவி என ஒரு வாணி அப்படின்ற நூல் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ராமாயணத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்து, கம்பரினுடைய அவைப்புலவராக எந்த குலோத்துங்க சோழன் இவர் அவைக்கள புலவராக இருப்பாரு. கம்பர் வந்து குலோத்துங்க சோழன் அப்படின்றவர்கிட்ட அவைக்கள புலவராக இருப்பாரு. அப்ப கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அவை எது அப்படின்னா குலோத்துங்க சோழனுடைய அவை. தமிழுக்கு கதி என போற்றப்படக்கூடிய நூல், ரிப்பீட்டட் கொஸ்டின், திருக்குறளும் கம்பராமாயணமும். இதே கால்டுவெல் என்ன சொல்வார் அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணம், உலக நாகரிகங்கள் எல்லாத்தையும் அழிஞ்சிருச்சு அப்படின்னாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தா அதை புதுப்பிச்சு விடலாம்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல் சொல்லியிருப்பாரு. அடுத்து, கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டம், முதல் காண்டம் பாலகாண்டம், அது ராமனினுடைய இளமை கால பருவத்தை பத்தி சொல்லுது. அடுத்து 2வது காண்டம் அயோத்தியா காண்டம், அயோத்தியினுடைய அரசனாக தசரதன் என்ன செய்வார், ராமனை முடிசூட்டணும்னு நினைப்பாரு. அதுல இருந்து கைகை வந்து மந்திரை வந்து சூழ்ச்சி செஞ்சு அவரை காட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கி காட்டுக்கு போறது வரைக்கும் இருக்கக்கூடியது அயோத்தியா காண்டம். அப்ப 2வது காண்டம் என்னது அப்படின்னா அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துல 13 படலங்கள் இருக்குன்ட்டாங்க. அப்ப இது 2மே என்ன கூற்று அப்படின்னா சரியான கூற்று. கூற்று 1ம் 2ம் என்னது அப்படின்னா சரி. அடுத்து, பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கம்பராமாயணத்துக்கு கம்பர் வச்ச பெயரு ராமாவதாரம், சரி. கம்பராமாயணத்தினுடைய பெருப்பிரிவுக்கு காண்டம் அப்படின்னு பேரு, இதுவும் என்னது அப்படின்னா சரி. கம்பராமாயணத்தின் உட்பிரிவுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காதை அப்படின்னு சொல்றாங்க. கம்பராமாயணத்தோட உட்பிரிவு காதைன்னு சொல்லல, இப்பதான் நம்ம பார்த்தோம், படலம்னு சொல்றாங்க. கம்பராமாயணத்தினுடைய உட்பிரிவு என்ன சொல்றாங்க, படலம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பராமாயணம் ஒரு வழிநூல். வழிநூல்னா இப்ப வடமொழியில வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணத்தை தழுவி இயற்றப்பட்ட ஒரு வழிநூல். அதனால கம்பராமாயணம்ன்றது ஒரு வழிநூல். அப்ப மத்த 3 கூற்றுகளும் சரி. தவறானது எது அப்படின்னா கம்பராமாயணத்தோட உட்பிரிவு காதை கிடையாது, படலம். அடுத்தது, கம்பன் சொன்ன வண்ணங்கள். கம்பன் வந்து எத்தனை வண்ணங்கள் சொல்வார் அப்படின்னா 96 சிற்றிலக்கியங்களை ஞாபகம் வச்சுக்கணும். சுந்தரன் எனும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவன் யார், சுந்தரகாண்டம். அப்ப யார் அப்படின்னா அனுமன். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா அனுமன். அடுத்து, கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இந்த பாடல் யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, இது போய் என்ன பண்றாரு அப்படின்னா சீதையை தேடி அனுமன் போறாரு. அப்ப இலங்கையில ஒரு இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீதையை பார்த்துட்டு வந்து ராமன் கிட்ட சொல்றாரு. ராமன் கிட்ட சொல்லும் போதுதான் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்றது யார பத்தி சொல்றாரு அப்படின்னா சீதையை பத்தி சொல்றாரு. இப்பிறப்பு என்பது ஒன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்றது யார சொல்றது அப்படின்னா அனுமன் வந்து சீதையை கூறியது. இது யார சொல்லியிருக்காங்கன்னு கேட்கறதுனால சீதையை சொல்றோம். அதே யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா சீதையை பற்றி அனுமன் வந்து ராமன்கிட்ட சொன்னது. அதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்து, குறிப்பினால் உணரக்கூடிய கொள்கையான் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்து கற்பின்கு அணிகள கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு சொல்லி சீதையை பார்த்துட்டு வந்த அனுமன் போய் ராமன்கிட்ட சொல்வாரு.
அப்ப கண்டனன் கற்பிக்கு அணிகலனாய் விளங்கக்கூடியவளான பெண்ணை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அவள் கற்புடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவருக்கு புரிய வச்சிருக்காரு. அப்ப ஒருத்தரை குறிப்பினால், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய குறிப்பினால் அறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உடையவன் யார் அப்படின்னு கேக்குறாங்க, ராமன். அடுத்து, தெரிதர கொணர்ந்ததென்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. ராமனை பார்க்க போற குகன் என்ன பண்றாரு அப்படின்னா தேனும் மீனும் கொண்டுட்டு போறாரு. அப்ப அவரை நான் ஒரு சாதாரண ஒரு வேட்டுவ தலைவன் தான், இதை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அன்பினால் நீங்க கொடுக்கக்கூடியது தெரிதன குணர்ந்ததென்றால் அது எப்படி அமிழ்தை விட சிறந்தது அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க, கம்பராமாயணம். இது யார்கிட்ட சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ராமன் குகன்கிட்ட சொன்னது. அடுத்து, கம்பராமாயணத்துல எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடலை சடையப்ப வள்ளல புகழ்ந்து பாடிருக்காரு? கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா புகழ்ந்து பாடிருக்காரு. என்று முல தென்தமிழ் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? என்று முல தென்தமிழ், கம்பர் உள்ள வரைக்கும் தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி என்று முல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார்? தென்தமிழ் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றது கம்பர். அடுத்து, அன்புள்ள இனினாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். தசரதனுக்கு பிள்ளைங்க நாங்க 4 பேரு, நீ குகனாக வந்த உன்னையோட சேர்த்து அன்புள்ள இனினாம் ஓர் ஐவர்களானோம் அப்படின்ற கூற்று யார் யாரிடம் கூறியது? ராமன் குகன்கிட்ட சொன்னது. தசரதனுக்கு புதல்வர்கள் நாங்க 4 பேரு, வேட்டுவ தலைவனான குகன் நீ என் மீது இவ்வளவு அன்பு வச்சிருந்ததுனால உன்னோட சேர்த்து அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளனானோம். இவன் என்னோட தம்பி உனது தம்பி அப்படின்னு சொல்லுவாரு, என்னோட இளவல் உன் இளவல் அப்படின்னு சொல்லுவாரு. இளவல்னா தம்பின்னு அர்த்தம். அப்ப இந்த கூற்று ராமன் குகனிடம் கூறியது. அடுத்து, துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரக்கூடிய வரிகள் இதில், அதாவது துன்புள்ளதெனின் இன்பமும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். அதையே ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருளை வேற மாதிரி, அதாவது வரிகள் மாத்தல பொருளை மாத்தல, அந்த வரிகளுடைய விளக்கத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அடுத்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ல அடுத்தடுத்த வருஷத்துல கேட்டிருக்காங்க. அப்ப துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை, துன்புள்ளதெனின் இன்பமும் உளதன்றோ அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். இந்த வரிகள் யார்கிட்ட சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ராமன் குகன்கிட்ட சொன்னது. அடுத்து, கம்பராமாயணத்துல சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம் அப்படின்னு கேக்குறாங்க, 5வது காண்டம். அடுத்து யுத்தம் நடக்குது, அதோட என்ன செய்யுது அப்படின்னா கம்பராமாயணம் முடியுது. 7வது காண்டமா ஒட்டக்குத்தர் என்ன செய்வார் அப்படின்னா உத்தரகாண்டம் அப்படின்னு ஒரு காண்டத்தை ஏற்றுவார். அப்ப கம்பராமாயணத்தில் சுந்தரன் அனுமனுடைய அந்த செய்திகள் அல்லது அனுமன் செய்யக்கூடிய செயல்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய காண்டம் தான் இந்த சுந்தர காண்டம். இது 5வது காண்டம். அடுத்து, சடையப்ப வள்ளல் டேஷ் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. டேஷ் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். கம்பர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்படுறாரு. அதனால அவரை 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் என்ன செய்யறாரு அப்படின்னா புகழ்ந்து பாடுறாரு. அடுத்தது, அகனமர் காதல் ஐய இன்னோடு எழுவரானோம் என்று ராமன் யார குறிப்பிடுறாரு அப்படின்னா வீடனனை குறிப்பிடுறாரு. இந்த வீடனன் அப்படின்றவரு ராவணனுடைய ஒரு உறவினர். இவன் செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவனை போய் சத்தம் போடுறாரு. ராவணன் அதை கேட்க மாட்டாரு. அப்ப உடனே ராமன்ட்ட நானும் இனிமே உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு இலங்கையை பரிசாக கொடுத்துட்டு உன்னோட குகனோட 5 பேர் ஆனோம். அதே மாதிரி சுக்ரீவன் வந்த உடனே நாங்க 6 பேர் ஆனோம். உன்னோட சேர்த்து நாங்க எத்தனை பேர்? 7 பேர் உடன் பிறந்தவர்களானோம். இதனால எங்க அப்பா 7 புதல்வர்களை பெற்ற ஒரு அப்பாவா மாறுறாரு அப்படின்னு சொல்லி அந்த கூற்ற சொல்வாரு. அகனமர் காதல் ஐய இன்னோடு எழுவரானோம் என்று ராமன் யார சொல்றாரு அப்படின்னா வீடனனை சொல்றாரு. அவருக்கு இலங்கை என்ன செய்வார் அப்படின்னா பரிசாக கொடுத்திருப்பாரு. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து, பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. அயோத்தியா காண்டம், குஜுரத்து காண்டம், பாலகாண்டம், கிக்கிந்தா காண்டம்னு கொடுத்திருக்காங்க. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், குஜுரத்து காண்டம்ன்றது சீரா புராணத்துல இடம்பெற்றிருக்கக்கூடியது. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாதது. மத்த 3மே என்னது அப்படின்னா கம்பராமாயணத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய காண்டங்கள். கம்பராமாயணத்தினுடைய அந்த உட்பிரிவு என்ன சொல்லுவோம், நம்ம படலம்னு சொல்லுவோம். கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. பன்னவன் அப்படின்னு குறிப்பிடப்படுறது யார் அப்படின்னா இலக்குவன், இளையவனான இலக்குவன். அமலனும் உரை நேர்வான் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். அமலன் அப்படின்றது யார் அப்படின்னா ராமன். அன்னவன் அப்படின்றதும் அவனுடைய பேரு. நெடியவன் அப்படின்றதும் ராமன் தான். பன்னவன் அப்படின்னு குறிப்பிடப்படுறது யார் அப்படின்னா இலக்குவன். அடுத்து, கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய படலங்கள் எத்தனை படலங்கள் அப்படின்னா 13 படலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை வழிநடத்தும் கோல் என கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். உழவர் ஏரடிக்கக்கூடிய, அதாவது உழவு தொழிலோட ஒப்புமைப்படுத்தி உழவு தொழில் தான் ஒரு நாட்டுக்கு அச்சாணி போன்றது அப்படின்னு சொல்லி உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க கம்பர். அடுத்துதான், உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும்
திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவல். சொன்னது வந்து கால்டுவல். அடுத்தது தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும். இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள். இது வந்து ஒரு நாட்டு வளத்தை பத்தி பாலகாண்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நாட்டு படலத்துல நாட்டினுடைய வளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. தாதகு சோலை தோறும். தாது அப்படின்னா மகரந்தம் நிரம்பிய பூக்களை கொண்ட காடு தோறும், செண்பக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காடுகள் தோறும், அதுல வரக்கூடிய அந்த சராயு நதியினுடைய வளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. தாது அப்படின்றதனுடைய பொருள் எது அப்படின்னா மகரந்தம். தாதகு சோலை தோறும். அடுத்து கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எது அப்படின்னா மதுரை காண்டம். சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடியது மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம். இது வந்து சிலப்பதிகாரத்தை சேர்ந்த ஒரு காண்டம், மதுரை காண்டம். மத்த மூணுமே என்னது அப்படின்னா கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய காண்டங்கள் தான். அடுத்து ஒரு அணுவினை சதக்கூறிட்டு கோணினும் உளன் அப்படின்னு சொல்லி பாடினது யார் அப்படின்னா கம்பர். அணுவை துளைக்க முடியும் அப்படின்றதையும் அணுவை சதக்கூறிட்டு கோணினும் உளன். அணுவை வந்து 100% பிரிச்சாலும் என்னது அப்படின்னா அதுக்குள்ளது. அணுன்றது பிரிக்க முடியாத ஒரு துகள். ஆனா அதை என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம்னு சொன்னது கம்பர். அடுத்து நூலாசிரியரோட பொருத்த சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டார் இயற்றிய நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. அடுத்து காரியாசனுடைய நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். கம்பரினுடைய நூல் சரகோபரந்தாதி, ஏறெழுபது, சிறை எழுபது, திருக்கை வழக்கம். கண்ணகனார் எழுதினது எது அப்படின்னா புறநானூறு. அப்ப 3, 4, 1, 2. அடுத்து கம்பரை புறந்தவர் யார்? புறந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதரித்தவர்னு அர்த்தம். புறந்தவர் அப்படின்னா ஆதரித்தவர். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்றத நேரடியா கேட்காம புறந்தவர்னு கேக்குறாங்க. சடையப்ப வள்ளல். இவர் 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் என்ன செய்யறாரு அப்படின்னா சிறப்பிச்சு பாடுறாரு. அடுத்து நெடுநீர்வாய் கடிதனில் மட அண்ண கதியது செல நின்றார். அதாவது அயோத்திய காண்டத்துல இருந்து புறப்பட்டு அவர் காட்டுக்கு போகும்போது குகனினுடைய அந்த படகுகள் என்ன செய்வாரு அப்படின்னா ஏறி உட்காந்துட்டு விடுநனி கடிதுன்பார், வேகமா போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த படகானது அந்த ஆற்றுல போகும்போது எப்படி போகுது அப்படின்னா ஒரு அன்னமானது அந்த ஆத்துல போறது மாதிரி இருக்குதான். அதுதான் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். அன்னம் அந்த கப்பல்ல எப்படி ஒரு அன்னம் வந்து ஒரு ஆற்றல் நடந்து மிதந்து போகுதோ அதே மாதிரி அந்த கப்பலானது என்ன செய்யுது அப்படின்னா வேகமா போச்சு அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். கம்பராமாயணம். இது எந்த காண்டத்துல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா அயோத்தியா காண்டத்துலதான் என்ன செய்யுது அப்படின்னா இடம்பெறுது. அவர் காட்டுக்கு போன பிறகுதான் அது என்னவா மாறுது அப்படின்னா ஆரண்ய காண்டமா மாறுது. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமனினுடைய கூறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுந்தரகாண்டம். அனுமனுக்கு இன்னொரு பேரு சுந்தரன் அப்படின்ற பேரு, அவனுக்கு சிறிய திருவடி அப்படின்ற இன்னொரு பேரு இருக்கு. அப்ப இந்த சுந்தரகாண்டம் வந்து 5வது காண்டம். இத கம்பராமாயணத்தின் மணிமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் சுந்தரகாண்டம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காவியம். விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர் அப்படின்னு சொல்லுவாரு, ஒட்டக்குத்தர் சொல்வாரு. விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர். அப்ப கம்பர் பாடின நூல் விருத்தப்பாக்களால் ஆனது. அப்ப முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன ஒரு நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவை போல், இளங்கோவை போல் அப்படின்னு பாடுனது யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். பாரதியார். இதே பாரதியார் என்ன சொல்வாருன்னா கம்பர் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருப்பாரு. என்று முல தென் தமிழ், தமிழ் என்னைக்கு இருக்கும், உலகம் உள்ள வரைக்கும் தமிழ் அழியாத நிலை பெற்றிருக்கும் சொன்னது கம்பர். அடுத்து சரி தவறான விடையை தெரிவு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரம் கைலாயமலை. கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவன் தான் அந்த குகனை பத்தி சொல்லுவாங்க. தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வளன், சூசை மாமுனிவர் அவரை சொல்லுவாரு. சீராபுராணம் வந்து மந்தராச்சலம். இதுல சிலப்பதிகாரம் கைலமலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் என்னது அப்படின்னா தவறான ஒரு கூற்று. அடுத்து அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதன கொணர்ந்தவென்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம். கம்பராமாயணம். அதாவது ராமனை பார்க்கறதுக்காக குகன் தேனும் மீனும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்ப நான் கொடுக்கறத நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்கும் போது நீ வந்து உள்ளத்துல இருக்கக்கூடிய மிகுதியான அன்பினால் கொண்டு வந்து கொடுத்திருக்க, அது எதுவா இருந்தாலும் அது அமிழ்தை விட பெரியதுன்றத அந்த வார்த்தை. அது கிடைக்கிறதுக்கே அரியது. அந்த அரியதாம் உள்ளத்து உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல். உன்னோட உள்ளத்து அன்பினால் நீ கொடுக்கக்கூடியது எல்லாமே அது கிடைக்கிறதுக்கு அரியது. தெரிதன கொணர்ந்தவென்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. அது அமிழ்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னா அயோத்தியா காண்டத்துல இடம்பெற்றிருக்கும். கம்பராமாயணத்துல இந்த வரிகள் இருக்கும். அடுத்து சிலம்புக்கு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை. சூளாமணி யார் அப்படின்னா சுயம்பிரபை. சூளாமணி சுயம்பிரபை அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலனுடைய கதாபாத்திரம் மாதவி, சிலம்புக்கு கண்ணகி, கம்பராமாயணத்துக்கு சீதை, அதே மாதிரி சூளாமணி வந்து சுயம்பிரபை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து
சரஸ்வதி அந்தாதி அப்படின்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கம்பர். சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். டேஷ் என்ப உளவோ கருவியார் அப்படின்னா அருவினை என்பது உளவோ அப்படின்னு சொல்லி கருவியார் காலம் அறிந்து செய்யும். எதையுமே அந்த காலம் அறிந்து தான் செய்யணும். அப்படி செய்யும் போது செய்யறதுக்கு அரிய வினை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த தகுந்த காலத்துல செய்யும் போது எல்லா வினையுமே என்னது அப்படின்னா நல்ல நிலையில தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அருவினை என்பது உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும். அடுத்து காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என குறிப்பிடப்படுறவர் யார் அப்படின்னா வில்ல நிறைய தோல்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வேட்டுவ தலைவன் வேடன். அப்ப அவங்கிட்ட வில்லு இருக்கும். அதனாலதான் அவர் வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ அப்படின்னு சொல்லுவார் பரதனை பார்த்து. வில்ல விடக்கூடிய ஒரு வேட்டுவ தலைவன் வேடன் குகன் அவனை எப்படி சொல்றாங்கன்னா காயும் வில்லினன் கல் திரள் தோழினன். அவனுடைய தோல் எப்படி இருக்குன்னா கல்லு மாதிரி ஒரு திரண்ட தோள்களை கொண்டவனாக அவனை வர்ணிக்கிறாரு. அப்ப அப்படி போற்றப்படுபவர் யார் அப்படின்னா குகன். கம்பராமாயணம் டேஷ் நூல் அப்படின்னு கேக்குறாங்க. வழிநூல். வடமொழியில வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணத்தை தழுவி தமிழ்ல இயற்றியதான் கம்பராமாயணம். அப்ப இது ஒரு வழிநூல். கீழ்கண்டவற்றுள் இதுல மொழிபெயர்ப்பு நூல்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா கம்பராமாயணம் ஒரு வழிநூல் தான் நம்ம சொல்லணும். அதனுடைய வழியாக எழுதப்பட்ட ஒரு நூல். கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எதுன்னு கேக்குறாங்க. சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம், தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் எழுதினது, குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இலக்கண நூல். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவை? கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், சரியான கூற்றுதான். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்துல என்ன செய்யல அப்படின்னா இடம்பெறவில்லை. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எது சரியானவன்னு கொடுத்திருக்காங்க. இரணியன் வதைப்படலம் அப்படின்றது வான்மீகி ராமாயணத்துல என்ன செய்யல இடம்பெறவில்லை. அது கரெக்ட் தான். இது எதுல இடம் பெற்றிருக்கும்னா கம்பர் எழுதின ராமாயணத்துலதான் இடம் பெற்றிருக்கும். வான்மீகி முனிவர் எழுதின ராமாயணத்துல என்ன செய்யல அப்படின்னா இந்த இரணியன் வதைப்படலம் அப்படின்றது இடம் பெற்றிருக்காது. இப்ப முதல் ரெண்டு கூற்றுமே என்னது அப்படின்னா சரி. மாயா சனக படலம் அப்படின்றது கம்பராமாயணத்துல இல்லாதது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தவறு. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்பவளை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காருன்னு சொல்றாங்க. 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் விகிதம் தான் என்ன செய்வார் அப்படின்னா தன்னை ஆதரித்த சடையப்பவளை புகழ்ந்து பாடுவார். அப்ப இதுல சரியான கூற்று 1ம் 2ம். இல்ல 2வது கூற்று நம்ம ஒரு கேள்விப்படாத கூற்று, அது சரியான கூற்று தான். இரணியன் வதைப்படலம் அப்படின்றது வான்மீகி எழுதின ராமாயணத்துல இடம்பெறல. நம்ம என்ன செய்வோம், கம்பராமாயணத்துல இடம்பெறலன்னு போட்டு இதை தப்புன்னு போட்டு வந்தோம்னா அதாவது சரின்னு போட்டோம்னா ஆன்சர் தப்பு. இதை எப்படி சொல்றாங்கன்னா இரணியன் வதைப்படலம் அப்படின்றது கம்பர் எழுதினா கம்பராமாயணத்துல இருக்கு. ஆனா அவர் எதை வச்சு எழுதினார் அப்படின்னா வடமொழியில வான்மீகி முனிவர் எழுதினா ராமாயணத்தை தழுவி எழுதினாரு. வான்மீகி முனிவர் எழுதும் போது அதுல இரணியன் வதைப்படலம் அப்படின்றது அதுல இல்ல, கம்பராமாயணத்துல இருக்கு. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா சரியான கூற்று. இப்ப கம்பராமாயணத்துல இல்ல அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த கூற்று தவறான கூற்று தான். அடுத்து விற்பெரும் தடந்தோல் வீர அப்படின்ற இந்த பாடலடிகள் யாரை குறிக்கிறது? விற்பெரும் தடந்தோல் வீர அப்படின்னா பெரிய அகன்ற தோள்களை கொண்ட வில் போன்ற வீரன் அப்படின்றது யார சொல்றாங்கன்னா ராமன். அடுத்து கம்பராமாயணத்துல 5வது காண்டம் சுந்தர காண்டத்துல இருந்து 2-3 கொஸ்டின் திரும்ப ரிப்பீட்டர்ல வந்துகிட்டே இருக்கு. 5வது காண்டம் சுந்தர காண்டம். இது அனுமனை மையப்படுத்தக்கூடிய ஒரு காண்டமாக இது இருக்கும். இதுல சிறிய திருவடி அப்படின்னு அனுமனை சொல்லுவாங்க. அடுத்து கோதைவில் குறிசில்லனான் இப்பாடல் வரிகள் யாரை குறிக்கிறது? கோதைவில் குறிசில்லனான் வில் பொருந்திய குறிசில்லனான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ராமனை தான் அந்த வரிகள் என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. உடம்பிடர் தோன்றில் ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் எனும் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. இத பத்தி சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கம்பர் சொல்லுவாரு. அதாவது அக்காலத்திலேயே ஆபரேஷன் அறுவை சிகிச்சை இருந்தது. இப்ப உடம்புல ஒரு தேவையில்லாத கட்டி இருக்கு அப்படின்னா உடம்பிடர் தோன்றில் ஒன்றை அந்த மாதிரி கட்டி வந்துருச்சு அப்படின்னா அறுத்ததன் உதிரம் ஊற்றி அதனுடைய உதிரம் வரைக்கும் அந்த பிளட் வரைக்கும் எடுத்துட்டு அடல் உற சுட்டு அதை சுட்டுதான் என்ன செய்வாங்க அப்படின்னா வேற ஒரு மருந்தை வச்சு அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா கட்டி அதனுடைய துயரம் தீர்வர் அப்படின்னு அறுவை மருத்துவத்தை பத்தி அப்பயே சொன்னது யார் அப்படின்னா கம்பர். அடுத்து கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இச்சொல் யார் இறைஞ்சினான் அப்படின்றது யார சொல்றாங்க அப்படின்னா குகனை சொல்றாங்க. கூவா முன்னன் அப்படின்னா ராமனை பார்க்க போய் நிப்பாரு. அப்ப ராமன் அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி இலக்குவன்ட்ட சொன்ன உடனே இலக்குவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே கூவா முன்னன் இளையோன் குறுகினி இளையோன் அப்படின்னு இந்த இடத்துல யார சொல்றாங்கன்னா இலக்குவனை சொல்றாங்க. நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். அந்த இறைஞ்சினான் அப்படின்றது அப்ப எனக்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா அந்த இறைஞ்சினான் யார் அப்படின்னா குகனை சொல்றாங்க. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் எது அப்படின்னா சொல்லின் செல்வன். இலக்கியத்துல சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபி செய்தி பிள்ளை. ஆனா சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி இந்த காப்பியங்களை கேட்கும் போது அது அனுமனை சொல்றாங்க. அப்ப கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அதாவது
குறிப்பால உணர்த்துவாரு. இவர் இலங்கைக்கு தேடி போகும்போது இலங்கையில என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இடத்துல சீதையை அடைச்சு வச்சிருப்பாங்க. சீதையை பார்த்த உடனே அங்க வந்து ராவணன் வந்து சீதையை வந்து தன்னோட சேரும்படி அவரை வந்து வற்புறுத்துவாங்க. அப்ப அதை பார்த்துட்டு வந்து சீதையனுடைய மறுப்பு மொழியும் கேட்டுட்டு அனுமன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா ராமனுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது இப்படி சொல்லுவாரு, கண்டனன் கற்பினுக்கு அணிகலன் போன்றவளை நான் கண்களால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த அடிகள் மூலம் அனுமன் என்ன செய்வார் அப்படின்னா அந்த சொல்ல வந்து அதை குறிப்பால என்ன செய்வார் ராமனுக்கு உணர்த்துவாரு. அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா சொல்லின் செல்வன் அப்படின்னு பேரு. இலக்கியத்துல சொல்லின் செல்வர் அப்படின்னு யார சொல்லுவோம்னா ராபி சேதுபிள்ளையை சொல்லுவோம். அடுத்து கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை. கம்பனை கற்க கற்க இலக்கியத்தினுடைய சீரிய இயல்புகளை அறியலாம்னு சொன்னவர் வையாபுரி பிள்ளை. அடுத்து உடம்பிரர் தோன்றில் ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுற்று வேறொரு மருதினால் துயரம் தீர்வர் அப்படின்ற கூற்றை கூறியவர் கம்பர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். என்று முள தென் தமிழ் அப்படின்ற கூற்று யாருடையது? கம்பரினுடைய கூற்று. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பொருந்தாத சொல். சத்துருகினன், பரதன், நகுலன், சுக்ரீவன் இவங்கெல்லாம் என்னது அப்படின்னா உடன் பிறந்தவர்கள். இதுல யார் கிடையாது அப்படின்னா நகுலன் கிடையாது. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை செருணர் இன்மையால் மேற்கண்ட அரிகளில் சிறப்பிக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னா கோசல நாடு. கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோசல நாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வள்ளல் தன்மைக்கு இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க வறுமையே இல்லை. வறுமை இருந்தாதானே யாராவது கொடை அப்படின்னு போய் கேட்பாங்க. கொடைன்னு கேட்டாதானே அங்க வந்து கொடுக்கவே முடியும். அந்த வள்ளல் தன்மையை வந்து காட்ட முடியும். வன்மைனா வள்ளல் தன்மை, அதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா அந்த நாட்டுல வறுமையே இல்லை. திண்மை இல்லை செருணர் இன்மையால், நேருக்கு நேரா நின்று போரிடக்கூடியவங்களே இல்ல. அதனால அந்த நாட்டுல பகையே கிடையாது. செருனா பகைன்னு அர்த்தம், செருணர்னா பகைவர். அப்படி ஒரு நாட்டு வளம் பத்தி சொல்லும் போது அந்த நாடு எந்த நாடு அப்படின்னு கேக்குறாங்க, கோசல நாடு. அன்புலை நினாம்போர் ஐவர்களான அஞ்சாவதால் யார் வர அப்படின்னா குகனை சொல்லுவாங்க. இந்த பாடலடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அன்புலை நினாம்போர் ஐவர்களானோம் அப்படின்னு யார சொல்றது அப்படின்னா ராமன் குகனை சொல்வாரு. அடுத்து கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அடுத்து மூவருலா யார் எழுதினது அப்படின்னா ஒட்டக்கூத்தர். மூவருலா எழுதினது ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். கலிங்க மன்னன் அனந்தபத்மன் மேல படையெடுத்து தோற்றதுனால அந்த தோற்ற நாட்டின் மேல பாடக்கூடியதான் அந்த கலிங்கத்து பரணி. சிலை 70 ஏர் 70 திருக்கை வழக்கம் வந்து கம்பர் பாடினது. நலவென்பா புகழேந்தி புலவர் பாடினது. புகழேந்தி ஆதரித்த வள்ளல் வந்து சந்திரன் ஸ்வர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் வந்து 2, 4, 1, 3. அடுத்தது சரியான விளக்கம் கேக்குறாங்க. ஆயிடை அணங்கின் கற்பின் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்ல அரணும் என்றினங்கிணையான தொடர்ந்து காப்ப. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடியது எது அப்படின்னா சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை அப்படின்னு கேக்குறாங்க. அவளுடைய கற்பும் அருளும் அப்படின்றாங்க. ஆயிடை அணகின் கற்பும் ஐயனின் அருளும், கற்பும் அருளும் தூய நல்லறனும் என்றிங்கிணையான தொடர்ந்து காப்ப. சீதையை தொடர்ந்து காக்கக்கூடியது எது, அழியாமல் அவளோட கற்பினை வந்து காத்தது எது அப்படின்னா அவளுடைய கற்பும் அருளும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொறுத்துக. உமறு புலவர் இயற்றியது முதுமொழி மாலை அப்படின்ற நூல். சீரா புராணத்தோட சேர்த்து முதுமொழி மாலை அப்படின்ற ஒரு நூலையும் உமறு புலவர் எழுதுவாரு. அவரை ஆதரித்த வள்ளல் தான் யார் அப்படின்னா சீதகாதி. கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். கம்பர் எழுதின நூல் எது அப்படின்னா சிலை 70 ஏர் 70 திருக்கை வழக்கம் அப்படின்னு எழுதுவாரு. திருத்தக்க தேவர் எழுதினது நரிவிருத்தம். வீரமாமுனிவரினுடையது தொன்னூல் விளக்கம். அப்ப 4, 3, 2, 1. திருத்தக்க தேவருக்கு தாண்டக வேந்தர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்தது இனி நாம்போர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா விடைக்கு ஏற்ற வினாவை அன்புள்ள இனி நாம்போர் ஐவர்கள் உளரானோம். அப்ப எதனால நம்ம 5 பேர் இருக்கோம் அப்படின்னா அன்பால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்ப 5 பேர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராமாயணத்தில் சுந்தரன் எனும் பெயரால் அழைக்கப்படுறவன் யார்? சுந்தரன் அப்படின்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா அனுமனை சொல்லுவாங்க. அடுத்து ராமாவதாரம் என்று அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். ராமாவதாரம் கம்பர் தன்னோட நூலுக்கு வச்ச பேரு ராமாவதாரம் தான். கம்பரினுடைய சிறப்பு கருதி அது கம்பராமாயணமா மாறி இருக்கும். அடுத்து ஆதிகவி என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வான்மீகி. அவரை வழிநூலாக வச்சு எழுதினதான் இந்த கம்பராமாயணம். வான்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவிதான் இவர் அடுத்து எழுதியிருப்பாரு. அதனால கம்பராமாயணம் ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பூமடந்தை வாழ புவி மடந்தை வீற்றிருக்க
நாமடந்தை நூல்வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்ததை பாடியிருக்கிறாரு அப்படின்னு கம்பராமாயணம் சொல்றாரு. கம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்பர் இறந்து போயிருவாரு. அப்ப கம்பர் இறந்ததை பார்த்து வாணிதாசன் என்ன சொல்வாருன்னா, பூமடந்தை வாழ புவி மடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல்வாக்கும் நாள். நாமடந்தை நாவல் சொல்றாரு, நூல் வாழக்கும் நாள் அப்படின்னு சொல்லி வாணிதாசன் யார் இறந்ததை எண்ணி பாடியிருக்காரு அப்படின்னா கம்பர் இறந்ததை பாடியிருக்காரு. ராமாயணத்தில் சுந்தரன் எனும் பெயரால் அழைக்கப்படுறவன் யாருன்னு கேட்கறாங்க. இது ரீசெண்டா எடுத்த கொஸ்டின் தான். சுந்தரகாண்டத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. சுந்தரன் யார சொல்லுவாங்க அப்படின்னா அனுமனை சொல்லுவாங்க. இவனோட பெயர்ல அமைக்கப்பட்டதுனால அதுக்கு பேரு சுந்தரகாண்டம். இவனுக்கு சிறிய திருவடி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்து பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. சருக்கங்கள். சருக்கங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாரதம். இளம்பகங்கள், சீவக சிந்தாமணி இளம்பகங்களை கொண்டதாக இருக்கும். காண்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது கம்பராமாயணத்துல இருக்கக்கூடியது காண்டங்கள். படலங்கள், சிலப்பதிகாரம் எத்தனை மதுரை காண்டம், அதெல்லாம் காண்டம் சிலப்பதிகாரத்துக்கு வரக்கூடியது. படலங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது கம்பராமாயணத்துக்கு வரக்கூடியது. அப்ப இளம்பகங்கள் எதுக்கு வரும் அப்படின்னா சீவக சிந்தாமணிக்கு வரும். இப்போ சருக்கம் அப்படின்னு சொல்லும் போது சருக்கம் இடம்பெற்றிருக்கக்கூடியது பாரதம். சருக்கம் இடம்பெற்றிருக்கக்கூடியது பாரதம். இளம்பகங்கள் அப்படின்னு சொல்லும் போது சீவக சிந்தாமணியினுடையதுதான் என்னது அப்படின்னா இளம்பகங்கள். படலம் அப்படின்னு சொல்லும் போது கங்கைகான் படலம், குகப்படலம், அதெல்லாம் சொல்றது படலம் அப்படின்னு சொன்னா இங்க கீழே இருக்கு கம்பராமாயணத்துக்கு வரக்கூடியது. காண்டம் அப்படின்னு சொன்னா அது சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு வரக்கூடியது. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2, 1, 4, 3. அடுத்து கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இது ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்ப ப்ரீவியஸ் இயர்ல இருந்து திரும்ப என்ன செய்யுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. என்று கம்பராமாயணம் பாடல் வரி உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ராமன் வில் ஒடித்தது, கைவண்ணம் அங்கு கண்டேன். ராமன் வில்லை ஒடித்ததையும் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்றது. ரெண்டாவது கால் வண்ணம் அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா அகலிகை சாப விமோச்சனம் பெற்றது. அகலிகை சாப விமோச்சனம் பெற்றது. அதான் கைவண்ணம் அங்கு கண்டேன்னா ராமனினுடைய கைவன்மையும், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அகலிகை சாப விமோச்சனம் பெற்றது. இந்த ரெண்டையும் பத்தி சொல்லக்கூடியது அது என்ற கம்பராமாயணத்தினுடைய பாடல் வரி உணர்த்தக்கூடிய செய்தி இது ரெண்டும் தான். அடுத்து போர்த்தலை மிகுந்த ஈர் 50 துப்பந்துரை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே. இப்பாடல் வரி குறிப்பிடக்கூடிய ஆய்வு கருத்து எதுன்னு கேக்குறாங்க. முதல்ல என்ன கூற்று கொடுத்திருக்காங்கன்னா ராமாயண வரலாறு தமிழ்ல எழுதப்படுறதுக்கு முன்னாடியே பாரத வரலாறு அப்படின்ற பேர்ல தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கும். அதாவது தமிழ்ல கம்பராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடியே வடமொழியில வால்மீகி முனிவர் எழுதியிருப்பாரு. அப்ப அதோட பேர் என்னன்னா பாரத வரலாறு அப்படின்னு சொல்லி அது எழுதப்படுறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருப்பாங்க. அதாவது கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுறதுக்கு முன்னாடியே வால்மீகி எழுதின அந்த ராமாயணத்தை தழுவி பாரத வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு விட்டுருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதான் என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில, பேர் தலை மிகுந்த ஈர் 50 துப்புந்துரை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடக்கூடிய ஒரு ஆய்வு கருத்து எதுன்னு கேக்குறாங்க. அப்ப கம்பராமாயணத்தை ராமாயண வரலாறை தமிழ்ல எழுதுறதுக்கு முன்னாடியே பாரத வரலாறு அப்படின்ற பேர்ல எழுதப்பட்டுருச்சு. இதான் அதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. இதோட கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடியுது. அடுத்த டாபிக்கை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.